பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலவேளையில் இணைந்த ஆண்டவரை நோக்கி துதிக்கி தந்த இந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான ஒரு கோட்டை. எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இக்கட்டுகள், நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்றே சொல்லி முடித்து விட்டார். இந்த இக்கட்டு வரும்போது இக்கட்டு என்றாலே யாரும் உதவி அற்ற நிலைகள், யாருக்கும் உதவி செய்ய இயலாத சூழ்நிலைகள், மருத்துவம் கைவிடுகிற நிலைகள், அப்பதான் இக்கட்டு வருகிறது. அல்லேலூயா. அநேக தேவைகள் உண்டு, ஆனால் ஒன்றுமில்லாத நிலைகள். இப்படித்தான் ஒரு இக்கட்டு வரும்போது, ஆனால் வேதம் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுகிறார்? ஆமென். இக்கட்டு நாளில் அவர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். இக்கட்டு வருமா? நம்புகிறவர்களுக்கு இக்கட்டு வரலாம், என் நம்புகிறவர்களுக்கு கைவிடப்பட்ட நிலைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். ஆனால் தேவனோ அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அரணான கோட்டை என்பது எளிதில் யாரும் மேற்கொள்ள இயலாத பெரிய ஒவ்வொரு நகரங்களை சுற்றி இருக்கிற கோட்டையை குறிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்வதோ, கர்த்தரே உங்களுக்கு அரணான கோட்டை, தன்னை நம்புகிற தெய்வ பிள்ளைகளுக்கு வரும் இக்கட்டு நாட்களில். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீ என்ன விதமான சூழ்நிலையில் இக்கட்டுகளோடு கடந்து போகிறாயோ, பயப்படாது. அவர் நல்லவர். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பி இருக்கிற அந்த தேவன் உனக்கு அரணான கோட்டையாயிருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் உன்னை நீங்களாக்கி ரட்சிக்க, விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எந்த உதவியமற்ற நிலையிலும் அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். எந்த சகாயமற்ற நிலையிலும் தேவன் உனக்கு அரணான கோட்டையா இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் யார் யார் பலவிதமான இக்கட்டுகளில், நெருக்கடிகளில் கடந்து போகிறார்களோ, விசுவாசம் அற்று போய்விட்டதோ என்று கலங்கி நிற்கிற நிலைகள் காணப்படலாம். என் அன்பு தகப்பன், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையை இழந்து போகாதபடிக்கு தேவன் நல்லவர். என்னுடைய இக்கட்டில் அவர் அரணான கோட்டையாயிருந்து என்னை விடுவிக்க போதுமான கர்த்தர் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயங்களை தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, அற்புதமாய் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உன்னுடைய இக்கட்டு நாளில் கர்த்தரே அடைக்கலமானவர், அரணான கோட்டையானவர். God bless you. Praise the Lord.